பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கினை நிதியமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன், நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கேலோ விளையாட்டு திருவிழாவை மத்திய அரசு நடத்தி வருவதாகவும், இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் அளவிற்கு நமது கிராமப்புற வீரர்களை தயார்படுத்தி வருவதாகவும் கூறினார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கை அனைத்து மாணவர்களும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். எனக்கு திருச்சூழி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல அதை ஆரம்பிச்சேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. ஆனா மோடி கட்சி எப்பொழுதுமே விளையாட்டுக்கு முன்னிலைப்படுத்தி அதற்கு முயற்சி எடுங்கான்னு எங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு, ஒரு கைடன்ஸ் கொடுத்தாருன்றதுனால நான் இங்க இருக்கேன். இங்க வந்து இந்த வசதியை கிரியேட் பண்ணேன். பின்னர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள சென்னிலைக்குடி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி நிறுவனத்தை மத்திய நிதியமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நிர்மலா சீதாராமன், விருதுநகர் மிளகாய் ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாகவும், இதற்காக இந்த பகுதி விவசாயிகளுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். பூச்சி மருந்து குறைவாக பயன்படுத்துவதால் அமெரிக்காவுக்கும் நம்மால் மிளகாய் ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். விருதுநகர் மிளகால பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெகக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர்.